வள்ளலாரும் அவருடைய அருமையும் சொல்றேன் உங்களுக்கு. அதை சொல்றேன். அணையாத நெருப்பை ஏற்படுத்தின வள்ளலாரை பற்றி உங்களுக்கு அதை சொல்றேன். வள்ளலார் மற்ற முனிவரெல்லாம் தாங்க நல்லா எப்படி கஷ்டத்திலிருந்து விடுபடுறது அப்படிங்கிற ஞானிகள்லாம் யோசிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உபதேசிப்பாங்க. ஆனால் வள்ளலார் தான் உலகத்திலே கொடுமையானது பசுப்புனி தான். பசி வந்துட 10 மறந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா நற்குணங்களும் பசி வந்துட்டா நம்மளை நல்லவனாக இருக்கக்கூடாது, அந்த பசி புண்ணிய தீர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் பாடுபட்டது மட்டுமில்ல, வாடிய பயிரை காணும் போதெல்லாம் நான் வாடினேன்னு சொல்லி எப்பவும் மக்கள் பசிப்புணி இல்லாமல் இருக்கணுக்காக ஒரு தர்ம சபை, சத்மார்க்க சன்ம சபைன்னு ஒரு ஏற்படுத்துறாரு, தர்மசாலை ஏற்படுத்துறாரு. அதுக்காக அவர் ஊராக போய் எல்லாருக்கிட்டையும் போய் என்ன கேட்குறாரு. வடலூர் பக்கத்தில் ஒருவருக்கு ஒரு தானமாக கொடுக்குறாரு ஒரு இடத்த. அந்த தானத்தை வாங்கி ஞான சபைன்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் தினம் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடுற மாதிரி பெரிய அடுப்பை வச்சு சமையல் பண்ண சொல்லி அவர் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, யார் வந்தாலும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 180 வருஷமாக இன்னும் கூட அந்த வள்ளலார் அதில் சக்தி சபையில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்போ அது மாதிரி நிறைய பேர் வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றி நிறைய இடத்துல அது மாதிரி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வள்ளலார் இருந்த நடந்த சம்பவம். இது ஒரு தடவை ராத்திரி நேரம் அந்த சபையில் வேலை செய்கிறவங்களும் வந்த வழிபோக்கமாக சேர்ந்து ஒரு 20 கண்டி சாப்பாடு ராத்திரி தயார் பண்ணி சாப்பாடு போகிற நேரம் ஒரு யாத்திரிகள் கூட்டம் அந்த இடத்துக்கு வருது. யாத்திரிகள் என்ன, நம்மலாம் இப்போ பஸ்ஸில் கார்லலாம் ஒரு கோயில் போகிறோம்ல, அப்பப்பெல்லாம் போக மாட்டாங்க. ஊரில் 4 பேர் 10 பேர் 20 மொத்தமாக சேர்ந்து பாத யாத்திரை மாதிரி போய் தான் ஒரு இடத்துல தங்கி அப்படி போவாங்க. அப்படி போகிற வழியில் அந்த ஒரு 25 பேர் வந்து அந்த ஞானசபை கேள்விப்பட்டு வள்ளலாருடைய சன்மார்க்க சபையை கேள்விப்பட்டு அங்கே வருவாங்க. வந்தோடனே தர்மசாலைக்கு வந்தோன்னா வள்ளலார்ட்ட சொல்லுவாங்க, ராத்திரி 9 மணி மேலே ஆகிட்டேன், அங்கே சாப்பாடாக 20 பேருக்குள்ள சாப்பாடு தான் இருக்குது, இனிமேல் பொங்குறதுக்கும் நேரம் இல்லை. ஆனால் ஜாமான் வாங்கிட்டதுக்கும் கடைகள் கிடையாது, வீடு கிடையாது, எல்லாமே ராத்திரி நேரமாக போயிட்டு. உடனே அவர் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு விளையாட்ட சொல்கிறப்ப யாரும் கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மணி கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணிவிட்டு சரி 50 இலை போடுங்க அப்படின்றாரு. மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குடா, இதுக்கு என்ன 50 இலை போட சொல்கிறாரு, 20 இருக்குன்னு சாப்பாடு இருக்குது 50 இலை போட சொல்கிறாரு. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுற, தானே போய் அந்த அன்னசாதம் கூட எடுத்து போய் தானே தன் கையால் அந்த ஒரு இலையாக வைக்க அந்த 50 இலைக்கும் சரியான அளவு அன்னம் வந்துக்கிட்டே இருந்தது. உடனே அந்த மாதிரி திருப்தியாகவும் மன சந்தோஷத்தோடையும் சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு அந்த பரமாறக்கூடிய அளவு அன்னம் வந்தது. மனசோட நல்ல எண்ணத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு இருந்தால் வளமை பெறுங்கிறதுக்கு வள்ளலாருடைய கருணையும் அன்பும் ஒரு எடுத்துக்காட்டு. அதோட அந்த சமயம் பக்கத்து ஊரில் ரொம்ப கஷ்டம், அதாவது மழையே இல்லாமல் மக்கள் பசி பட்டினியால் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கெல்லாம் போகிறாங்கங்கிறப்போ அங்குள்ள சிலர் வந்து வள்ளலார் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் ரொம்ப மழையே இல்லை, 3 வருஷமாக மழை இல்லாமல் பசி பட்டினியாக மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்து ஏதாவது செய்யணும். அப்படிங்கிறப்ப ஒரு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சரி நான் வரேன்னு சொல்லி கூட போவார். அங்கே போய் அந்த ஊர் மத்தியில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு என் தலையில் எல்லாம் 6 குடம் தண்ணி ஊற்றுங்க அப்படிம்பாரு. உடனே ஒருத்தர் மக்கள் அந்த ஊர் தலைவர்களெல்லாம் சேர்ந்து அவர் தலையில் அப்படி குடமா 6 குடம் தண்ணி ஊற்றும் போது அப்படியே என்ன பண்ணிட்டு அந்த அங்குள்ள வறண்டு போன கிணறு ஏரி குளம் அப்படியே தண்ணி பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. அதோட மழையை தொடர்ந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டு உடனே மக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம், இவர் வந்து சாதாரண மனுஷனே இல்லை, இவர் தெய்வார்கள் மட்டும் இல்லை, தெய்வமே இவர் தான் சொல்லி மக்கள் அவர் ரொம்ப கும்பிட்டா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளையும் என்ன செய்வார், சாயங்காலம்னா மக்களுக்கு உபதேசம் பண்ணுவார். ஒரு நாள் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணார், தான் துண்டு எடுத்து அப்படியே வீசி துண்டு எடுத்து அப்படி விசிறினார். சரி மக்கள்லாம் என்னடா நம்மகிட்ட பேசிட்டு திடீர்னு துண்டு எடுத்து விசிறாரு அப்படின்னு யோசிக்கக்குள்ள அந்த பக்கத்து ஊரில் கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஊரில் உள்ளவங்க வந்து எப்போ பக்கத்து குடிசெல்லாம் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு ஆனால் என்னமோ மந்திரம் போட்ட மாதிரி அப்படியே நின்று போயிட்டு அப்படின்னு பேசுகிறப்ப அவங்க சொன்ன நேரமும் இவர் துண்டு எடுத்து அப்படியே அந்த விசிறதும் மக்கள் வந்தாங்க பார்த்தா இன்னும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அதோட அந்த அந்த வடலூர்லேயே வள்ளலார் அந்த இறைவனோட அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்காரங்கிற மாதிரி இறைவனோட ஐக்கியமானது. அதுக்காக அது இறைவனோட அந்த ஐக்கியமானாலும் அந்த தைப்பூச தன்னை தான் அவர் இறைவனோட ஐக்கியமானதுனால அதை இப்போ மக்கள் பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க.